வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் இட் ஈஸி. இன்றைக்கி வந்து பிளாக் ஃப்ரைடேக்காக நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதனால் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். வாங்க போயிட்டு என்னென்ன ஆஃபர் இருந்துச்சு, என்னென்ன இருக்குது. நம்ம இப்போ ஜூரங்கீஸில் இருக்க ஐஎம்எம் மாலுக்கு வந்தாச்சு. அது தெரியுது பாருங்கள், அங்கே தான் ஐஎம்எம் மால். இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பிளாக் ஃப்ரைடேவோட ஈவினிங்கில் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த நார்மலாகவே இந்த பிளேஸ் வந்து ரஷ்ஷாக தான் இருக்குங்க பாருங்கள். பையெல்லாம் கிளம்பி வந்துட்டார். இதனோட சிஸ்டர் வீடியோக்கு இன்ட்ரடக்ஷனுக்காக வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி நிற்கிறாங்க. ஓகே, கோயிங் டு என்டர் இன்டு த ஐஎம்எம். வெல்கம் டு ஐஎம்எம். வந்தாச்சு. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரியல. உள்ளே போய் நாங்கள் பார்த்தா தான் தெரியும். இங்கே என்ன ஃபுல்லாக ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ் தான். அதனால் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்கெச்சஸ் போயிட்டு அங்கே ஷூஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் பார்த்துட்டு அங்கே ஒன்றும் செட் ஆகலைன்னு வெளியே வந்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு டாய் ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அங்கே டாய்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக அழகழகாக. ஆனால் விலையை பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா இல்லை. $40 போட்டிருந்தாங்க ஈச்சு. பையன் வேறு வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டார். சரி அப்படியே சமாளித்து வேறு கடைக்கு கூப்பிட்டு கிளம்பியாச்சு. சின்சான் பொம்மைலாம் வச்சுருந்தாங்க அங்கே. கீழே காட்டுறேன் பாருங்கள், இங்கே சின்சாங். ஓகே, அடுத்து நம்ம எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகலாம். வாங்க. எல்லா கடையிலையும் செம்ம க்யூங்க. நைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூ நின்றுச்சு. என்னது பழசா? என்ன டாய்ஸ் எல்லாம்? வாங்கி தரலாமே. சார்லஸ் அண்ட் கேட் அங்கே வந்து நான் ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். வந்து பார்த்தோன்னே அங்கே அவுட்லெட்டில் வந்து 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சரி போய் உள்ளே போகலாமேன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் நிற்கிது க்யூ. எவ்வளோ பெரிய க்யூ. போகுது. கடைசியில் அங்கே உள்ள லென்த்தாக போச்சுங்க. அடித்து பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி நானும் என் பையனும் நின்ட்டோம் க்யூவில். இதுக்கு ஒரு 30 minutes நின்றுட்டு உள்ளே போயிட்டு ட்ரையலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நான் போய் பேக் வாங்குகிற கேப்பில் இங்கே பாருங்கள், என் பையனும் எங்கள் வீட்டுக்கார பையனை விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் அண்ட் கேட்டில் நான் ஒரே ஒரு பேக் மட்டும் வாங்கினேன். நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அது தனியாக ஒரு வ்ளாகில் போடும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைக் வந்து புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப் டு 90 கூட போட்டிருந்தாங்க. போய் பார்க்கலான்னு சொல்லி க்யூவுக்கு போய் பார்த்தா போகுது. கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 மீட்டர்ஸ்க்கு க்யூ மட்டுமே நின்றுச்சிங்க. சரி அப்படி தான் என்ன தான் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு க்யூவில் நிற்கலான்னு பார்த்தோம். செக்யூரிட்டி வந்து க்யூவை ஸ்டாப்பே பண்ணிட்டாரு. அந்தளவுக்கு க்யூ நின்றுச்சிங்க நைக்கு. சரி ஓகே, இதை முடிச்சுட்டு உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நைட் ஆகிடும், வேறு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஷாப்புக்கு போயாச்சு. இங்கே வந்து ஐஎம்எம்மோட எங்களோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே சும்மா ஒரு பேக்கும் சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வாங்கினோம். இங்கே இருந்துட்டு கிளம்பிட்டு வெஸ்ட்கேட்டில் இருக்க பேகான்ற ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் என் சிஸ்டர்ஸும் கொஞ்சம் எடுத்திருந்தோம். ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து பாருங்கள். இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்ஃபிட்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. நல்ல சர்வீஸும் பண்ணாங்க. நான் இந்த கடையோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா வந்து நீங்களும் பாருங்கள். அதோட எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. எங்களோட டின்னருக்கு கிளம்பியாச்சு. டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.
வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் இட் ஈஸி. இன்றைக்கி வெளியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி இங்கே ஜூராங்கீஸில் இருக்க ஐக்கியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். போயிட்டு என்னென்ன இருக்குது, ஆஃபர்ஸ் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். வாங்க போகலாம் ஷாப்பிங்க்கு. செகண்ட் டே ஷாப்பிங். ஜெம்முக்கு வந்தாச்சு. ஜெம்முக்கு வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக டார்கெட் வந்து ஐக்கியா தாங்க. ஐக்கியா போய் பார்க்கலாம். ஐக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் அப்ளைன்சஸ் தான் நிறையா இருக்கும். ஃபர்னிச்சர்ஸ், அந்த ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஐக்கியாவுக்கு வந்தோம். கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நார்மல் ஆஃபர்ஸ் தான் இருந்துச்சு. பிளாக் ஃப்ரைடேக்குன்னு தனியாக அப்படி எதுவும் ஆஃபர்ஸ் போடல. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஐக்கியாவுக்கு வந்தாச்சு. இதில் வந்து மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது ஜூராங்கீஸில். நீங்கள் டேம்பனிஸில் இருக்க ஐக்கியாவுக்கு போனீங்கன்னா அது இதை விட ரொம்ப பெருசுங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் 3 ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், ஐக்கியாவோட ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா இவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா செட்டப். அப்படியே நீங்கள் ஒரு வார்ட்ரூப் வாங்கினீங்கன்னா அந்த வார்ட்ரூப்பில் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், அதில் என்னென்ன ஐடியாஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி பாக்ஸஸ் வந்து என்ன செட்டப் பண்ணலாம், அது மாதிரிலாம் கரெக்டாக அவங்களே ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பெட்ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா அதோட செட்டப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட வார்ட்ரூப்போட செட்டப் இந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து உங்களோட ரூமை வந்து கிரியேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதையும் அவங்க அழகாக அவங்களே ஒரு ஐடியாவாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அப்படி எடுத்திங்கன்னா அந்த ரூமில் என்னென்னலாம் வச்சுக்கலாம், எவ்வளோ காம்பேக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், பேபிஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு தனியாக சைடில் எப்படி பெட்டுக்கு வார்ட்ரூப்பில் எப்படி ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கலாம், அவங்களோட ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எப்படி வச்சுக்கலான்றது நிறைய ஐடியாஸோடு வச்சுருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் புது வீடு வாங்குறீங்க, புது ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் ரூம் ஐடியாங்க நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃப்யூச்சரில் ஊரில் போய் செட் பண்ணோம் அப்படின்னா என் பையனுக்கு இப்படி தான் செட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு. ஒரு கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரூமில் அவங்களுக்கு ஸ்டடி ரூம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அவங்களோட டேபிள், அதோட லைட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய டாய்ஸும் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த பாருங்களேன், டிஃப்ரெண்ட் லெவல் 2க்கு நாங்கள் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. செம்ம டிஃப்ரெண்ட் லைட்டிங்ஸ்லாம் இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நம்ம சேனலுக்குலாம் ஏதாவது செட்டப் பண்ணோம்னா கண்டிப்பாக வாங்குவோம். இது பார்த்திங்கன்னா நிறைய கார்ட்டூன் ஷேப்லலாம் வச்சுருந்தாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்டடி ரூமில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம். ப்ரைஸ்லாம் எக்கச்சக்கமாக தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் லைட்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. டிஃப்ரெண்ட்டான லைட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய.
வாங்கிக்கலாம்னே. சரி இந்த தெருவால என்ன வேலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? ஒரு 10 ரூபாய் கிடைக்குமா? இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிவிங் ரூமில் டைனிங் டேபிள் வச்ச மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருந்துச்சு. சோஃபா செம்ம சாப்பிட்டுங்க உட்காந்துட்டு எங்கள் மாமாகிட்ட இந்த மாதிரி ஒரு சோஃபா வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் நோ 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 நான்லாம் வாங்கினா இப்படிலாம் வாங்க மாட்டேன், நான் மரத்தில் தான் வாங்குவேன், அதை ரீயூஸ் பண்ணிக்குவேன், இது யூஸ் ஆகாது, அதனால் அடப்போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் ஒரு சோஃபா சிங்கிள் சோஃபா உட்கார மாதிரியாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு குசைன் சோஃபா நான் வாங்குவேன் ஃப்யூச்சரில். பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைனீஸ் ரூம் செட்டப் டைனிங் டேபிளில் லைட்டிங்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு கிச்சன் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப குட்டி தாங்க, ஆனால் அதுக்கு இன்டீரியர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கிச்சன் ரொம்ப அவன்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ப்ளஸ் அந்த கிச்சனுக்குள்ளே செட்டிங்ஸ் திங்ஸ் வைக்கிறது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உள்ளே நிறைய நல்லா பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த கிச்சன் வந்து நிறைய பேர் வந்து கிச்சன் பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விரும்புவாங்கள்ல, ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கிச்சன் வந்து ரொம்ப கம்பேக்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக பக்கத்துலேயே டைனிங் டேபிள் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப 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 காம்பேக்டாகவும் அந்த லைட்டிங் செட்டப் அதை வச்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, குக்கிங் ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஸ்வீடிஷ் பிராண்டில் அந்த கண்ட்ரிலேருந்து அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. குக்கீஸ்லாம் நான் இங்கே வாங்கினதில்லை. நான் இந்த டைம் தான் சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. மற்றபடி இங்கே ஹாட் டாக் அந்த ப்ரெட் வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும், அது சாஃப்டாக. இந்த சாக்லேட்ஸ் தாங்க நல்லா ப்ரைஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க, வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த பவுல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியலில் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. 90 சென்ட்டுக்கு அழகாக இருந்துச்சு இந்த பிளேட்டு. நான் வாங்கலை, என்னால் கரெக்டாக பையன் இருந்ததுனால ஏதாவது கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணி உடச்சிருவோமோன்னு பயந்துட்டு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எதேமாதிரி இந்த பேன் வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக சிங்கப்பூர்லேருந்து இப்போ கிச்சன் ஸ்டோர் அப்படின்னு போனோன்னா பேன் தான் தேடுவோம் நானும் என் ஹஸ்பண்டும். இது கம்மியான விலைக்கு போட்டிருந்தாங்க, இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ குட்டியாக பிடிக்கல. ஆனால் ப்ரைஸ் ஆஃபரில் கம்மியாக போட்டிருந்தாங்க. வேணும்னா ஐக்கியாவில் போயிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருந்துச்சு எனக்கு. பார்த்திங்கன்னா ஹாட் டாக் கறி பஃப்லாம் வச்சுருந்தாங்க. சரி ரொம்ப பசி எடுத்ததுனால ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாட் டாகு, ப்ளைன் ஹாட் டாகும் நேச்சோ சீஸ் ஹாட் டாக் அப்புறம் கறி பஃப் எங்கள் மாமாவுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு பில்லெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வெளியே போய் நின்றுட்டு அதை எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். பையனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டார் அந்த ஹாட் டாக். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி விரும்பி சாப்பிட்றாரு தலையாட்டிட்டு. வெளியில் சாப்பாடுனா குஜால் தான். நானாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் நான் பாஸ் பை பண்ணும்போது அப்படியே பார்த்தேன், நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க சாக்லேட்ஸு. ஷாப்புக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோங்க. ஃபைனலி 4 மணிக்கு லஞ்சுக்கு வந்தோம். நாங்கள் முடிச்சுட்டு எங்கே போகணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஃபுட் அஞ்சப்பர். அங்கே வெஸ்ட்கேட்டில் வந்து லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து அஞ்சப்பர் இருந்துச்சு. அஞ்சப்பரில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லன்ச் ஆர்டர் பண்ணி ரொம்ப பசியில் தான் கடைக்குள்ளேயே நுழைஞ்சோம். நல்ல வேலை கடை அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இல்லை. போயிட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனு கார்டு எடுத்து வச்சு எங்கள் மாமா பார்க்குறாரு மெனு கார்டை வச்சு ரொம்ப நேரமாக யோசித்து ஆர்டர் பண்ணாங்க. பாவம் பையனும் ஆர்டர் பண்ணி ஒரு வழியாக ஃபுட்டு வந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஐஸ்கிரீம் கேட்டோங்க, ஐஸ்கிரீம் இல்லைன்ட்டாங்க. ஃபலூடா மை ஃபேவரட் ஃபலூடா இல்லாமல் போச்சு. ஓகே இனிமேல் போவோம்லாம், போயிடுவோம் நம்ம. என்னடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா? சோத்துல கறிகள் ஊற்றிட்டான் பாஸ்.
மண்ணில் நமக்கு சோறு போதும் வேறு எதுவும் வேண்டுமோ ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம்